வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஆடி 18 ஆடி பெருக்கு விழா நாங்கள் வீரபாண்டி கோயிலில் போய் நாங்கள் எப்படி கும்பிட்டோன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஆடி பெருக்கு விழா எதுக்கு கும்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெய்யணும், விவசாயமெல்லாம் நல்லா நடக்கணும். பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாலி கயிறு மாற்றுவாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகுறதுக்கும், குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்டோம்னா அது நிறைவேறும். இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களாக போய் அவங்க கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம சிலையாக செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு நான் அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளை தேய்ச்சிக்கிடுவோம். இதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த பார்த்துட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு மேலே நல்லா ஒரு அழகான கோலம் போட்டு இப்போ கோலம் போட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்த அந்த மண்ணை பார்த்திங்கன்னா 2 பேர் கைப்பட ஒரு சிலையாக செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மண் சிலையை வந்து ஒரு அம்மன் மாதிரி இந்த மாதிரி உருவாக்குவாங்க. மேலே நல்லா மஞ்சள் பொடியை போட்டு பெரிய பிள்ளையார் மஞ்சள் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 7 கன்னிமார் வச்சுருக்கோம். அந்த சின்ன சின்ன கல் பார்த்திங்கன்னா அது வந்து 7 கன்னிமார். சாமிக்கு பார்த்திங்கன்னா 2 கண் மூக்கெல்லாம் அவங்களே எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. பூ அலங்காரமும் பண்ணியாச்சு. அவங்கவுங்க வீட்டில் கொண்டு வந்த புளிச்சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அவல், புட்டு, கொழுக்கட்டை, பழங்கள் எல்லாமே நெய்வேத்தியத்துக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பிள்ளையார் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பிள்ளையார் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா விளக்கு போட்டதுக்கப்புறமா அந்த பிள்ளையார் மஞ்சளை எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை மூஞ்சியில் பூசிக்கிட்டு அந்த கயிறையெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே நெய்வேத்தியமெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பாட்டு பாடி சாமியை கும்பிட்டோம். நல்லா காவேரி தாயை நினச்சிட்டு காவேரி தாயை பாட்டு நல்லா மழையெல்லாம் நல்லா பெய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறோம். சாமி பாருங்கள் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அபிஷேகமெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா தீபார்த்தனை காட்ட போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தீபார்த்தனைலாம் கட்டியாச்சு. அவ்வளோதாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் விளக்கு போட போகிறோம். ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போய் நாங்கள் விளக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி விட்டாச்சு. நாங்கள் எப்படி விளக்கு போட்டோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தாங்க இந்த விளக்கு வந்து வெத்தலை மேலே 2 விளக்கு வச்சு பூ பழமெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த ஆற்றுல விட்டுருவோம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஆடிப்பெருக்கு விழா இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டாடணும். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் வெளியிலேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு விழா எப்படியே கொண்டாடினீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.